ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேடிகே டிப்ஸ். ஸோ ஜேடிகே நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ நமக்கு தெரியும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்து அடுத்த வருடம் ஓகேங்களா. ஸோ 2026 டிசம்பர் மாதம் நமக்கு எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனுவல் பிளானர் வந்துருச்சு. ஸோ எல்லாருமே வந்து படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஒரு சில பேர் வந்து 1 இயர் இருக்கே பொறுமையாக படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த நினப்பில் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை மாற்றிக்கங்க. வரக்கூடிய வருடம் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும் அப்படிங்கிறதே தெரியாது நமக்கு. ஸோ அதனால் வந்து இப்போதையிலேருந்து படிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம 2026 குரூப் 4 எக்ஸாமுக்கான ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது தமிழுக்கான ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச். ஸோ தமிழ் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தமிழில் வந்து எந்த அளவுக்கு டஃப்பாக கேட்குறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கும் படிக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஷனும் படிக்கணும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸும் படிக்கணும், அவுட் சோர்ஸும் படிக்கணும். ஸோ தமிழ் 100 மார்க்குக்கு நம்ம இவ்வளோ சோர்ஸ் வந்து கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். அதே மாதிரி தமிழுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்தும் நம்ம படிக்கணும். ஸோ நம்ம தமிழுக்குன்னு வந்து ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல் எப்படி இருக்கும், ஸோ டெஸ்ட்டு வந்து எப்படி கொண்டு போவோம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஓகேங்களா. இப்போ வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் பார்த்திங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு வந்து 19 ஷெட்யூல் இருக்கும் ஓகேங்களா. ஸோ டோட்டலாக வந்து ஒரு 30 ஃபுல் டெஸ்ட் இருக்கும். ஸோ அதில் 5 ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும், 10 ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா. ஸோ 15 ஷெட்யூல் டெஸ்ட் இருக்கும். நம்மளுடைய கிளாஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 22/12/2025 நம்மளுடைய கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் வந்து நம்மளுடைய கிளாஸ் வந்து நடக்கும். ஸோ இந்த பேட்ச் பார்த்திங்கன்னா முழுக்க உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான். இதுக்கு நீங்கள் எந்த ஒரு பேமெண்ட்டும் வந்து பண்ண வேண்டியது கிடையாது. அதே மாதிரி இந்த பேட்ச் பார்த்திங்கன்னா டெலகிராம் குரூப்பில் தான் நடக்கும். ஸோ வாட்ஸ்அப் குரூப் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. ஸோ ஒன்லி டெலகிராம் குரூப் தான். ஸோ டெலகிராம் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் வந்து ஷெட்யூல் எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம புக் வைஸும் படித்து தான் ஆகணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிலபஸில் உள்ள டாபிக் வைஸும் நம்ம படித்து தான் ஆகணும். ஸோ நம்ம புக் வைஸ் படிக்கிறது ஸோ இயல் இலக்கணம், ஒவ்வொரு இயல்லையும் உள்ள இலக்கணத்தை வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து படித்தாகணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிலபஸில் உள்ள டாபிக்ஸுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். ஸோ புக் வைஸ் வந்து நம்ம அப்படி தான் படிக்க போகிறோம். அதே மாதிரி டாபிக் வைஸும் வந்து நம்ம படிக்க போகிறோம். சிலபஸில் வந்து ஒவ்வொரு டாபிக் வைஸும் வந்து நம்ம படிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஷெட்யூல் 1. ஸோ இந்த எக்ஸாம் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 28/12 நடக்கும். ஸோ ஒவ்வொரு ஷெட்யூலுக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு வீக் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு டெஸ்ட்டு இருக்கும். ஸோ டெஸ்ட்டு கொஷின் பேப்பர்லாம் பார்த்திங்கன்னா பிடிஎஃபாக உங்களுக்கு டெலகிராம் குரூப்லேயே சென்ட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து என்ன பண்ணிக்கலாம், டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சர் கீ பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸோடு கொடுத்துருவேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆன்சரை வந்து செக் பண்ணிக்கலாம். மெட்டீரியல்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்கூல் புக் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிடுவோம். ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவுட் சோர்ஸ் மெட்டீரியல்ஸ், ஸோ அதே மாதிரி நாங்கள் கொடுக்கக்கூடிய கிளாஸ் மெட்டீரியல்ஸ் ஓகேங்களா, கிளாஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து வீடியோஸாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்து என்ன பண்ணிக்கலாம், நோட்ஸ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை எனக்கு நோட்ஸ் எடுக்க வந்து டைம் இல்லை, ஸோ இதுக்கு மெட்டீரியல் பிடிஎஃப் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ 89 ருபீஸ் மெம்பர்ஷிப் தான். ஸோ அதில் ஒவ்வொரு ஷெட்யூலுக்கான பிடிஎஃப்பும் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு மெட்டீரியல் தேவைப்பட்ட, அதாவது ஒவ்வொரு ஷெட்யூலுக்கான மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு கொஷின் பிடிஎஃப் வித் ஆன்சர் கீ எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி ஒவ்வொரு ஷெட்யூலுக்கான மெட்டீரியல்ஸும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை பார்த்து படிச்சுக்கலாம். இல்லை எனக்கு நோட்ஸ் எடுக்க டைம் இருக்குது, சொல்ல எனக்கு வீடியோஸ் பார்த்தாலே புரிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வீடியோஸ் மட்டும் பார்த்து டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஷெட்யூல். ஸோ இதில் வந்து 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டேர்ம் இருக்குது பார்த்திங்களா. இதில் வந்து எல்லா இயலுமே நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சிம்பிள் தான், ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணால் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அகர வரிசைப்படுத்துதல் ஓகேங்களா. அகர வரிசைப்படுத்துதல்
ஓரெழுத்து ஒரு மொழி. ஸோ இந்த டாபிக்லாம் நம்ம படிப்போம். ஸோ அதுக்கப்புறம் யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் ஜி.யு.போப். ஸோ இது 11th ஸ்டாண்டர்டில் இருக்கும், 8th ஓல்டு புக்கில் இருக்கும். அடுத்து வீரமாமுனிவர். ஸோ இந்த 2 டாபிக் மட்டும்தான் படிப்போம் யூனிட் 7ல். ஸோ திருக்குறளில் நீங்கள் ஒரு 2 அதிகாரம் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அன்புடைமை, கல்வி. ஸோ தமிழ் ஃபஸ்ட்டு ஷெடியூலில் நீங்கள் இது மட்டும்தான் படிக்க போகிறீங்க. ஸோ இதுக்கான மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நான் குரூப்லேயே வந்து ஷேர் பண்ணிவிடுவேன். புக் மெட்டீரியல்ஸ் வந்து குரூப்லேயே ஷேர் பண்ணிவிடுவேன். ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோஸாக உங்களுக்கு வந்து கொடுக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ நம்மளுடைய கிளாஸ் வந்து 22ஆம் தேதி தான் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ 28 வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷெடியூலுக்கான டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா 100 கொஷின் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ஷெடியூலுக்குமே 100 கொஷின் இருக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஷெடியூல். ஸோ செகண்ட் ஷெடியூல் பாருங்கள். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு டேட்டும், அதாவது எக்ஸாம் டேட்டு எப்போ அப்படிங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டடி பிளானுக்கான பிடிஎஃப் பார்த்திங்கன்னா நான் டெலகிராம்லேயே ஷேர் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் ஷெடியூலில் வந்து நீங்கள் செகண்ட் டேர்ம் 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் வந்து ஃபுல்லாக படிப்பீங்க. அடுத்து மொழி வேறுபாடு, ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. ஸோ அதே மாதிரி தமிழை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி புக்கை முடிச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவுட் சோர்ஸ் படிக்கணும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்க்கணும். ஸோ இதுக்கான எல்லா வீடியோஸுமே வந்து நாங்கள் கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் வீடியோஸை பார்த்தாலுமே வந்து போதுமானது தான். ஸோ யூனிட் 7ல் பார்த்திங்கன்னா திராவிட மொழிகள் தொடர்பான செய்தி. அதே மாதிரி திருக்குறளில் 2 அதிகாரம். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஷெடியூலும் இருக்கும். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 19 ஷெடியூல் இருக்கும். ஸோ இந்த 19 ஷெடியூல் நம்ம முடித்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபுல் டெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம் வரைக்குமே வந்து இந்த தமிழை பொறுத்த வரைக்கும் நல்லா தெளிவாக உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டையும் நாங்கள் வந்து வச்சு முடிச்சிடுவோம். ஸோ இது மாதிரி தான் ஒவ்வொரு ஷெடியூலுக்கான டெஸ்ட்டும் இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோஸ் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு மெட்டீரியல் வந்து எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குது அப்படிங்கிறத. ஸோ அதை பார்த்துட்டு கூட நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பண்ணி மெட்டீரியல் பிடிஎஃப் எல்லாமே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நாளையிலேருந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஒவ்வொரு வீடியோஸும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நீங்கள் இப்போதையில பிஃபோர்லேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு. ஸோ அதனால் வந்து பிஃபோரே உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஷெடியூல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்து கூட நீங்கள் படிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஷெடியூலுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நாங்களும் வீடியோஸ் வந்து கொடுக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம டெலகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.